தேவனோடு நாம் பழகணும். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. அக்வைண்ட் வித் ஹிம் அண்ட் பி அட் பீஸ், தேர் பை குட் ஷால் கம் டு யூ. மனிதரோடு பழக ஆரம்பிக்கும் சிலர் சொல்லுவாங்க பழகிறதுக்கு இனிமையானவங்கன்னு சொல்லிட்டு. சிலருக்கு ஆரம்பம் பழக்கத்தில் ஆரம்பித்து சண்டையில் போய் முடியும் சில நேரத்தில். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் மூலமாக இந்த பழகுதல் நமக்கு மீண்டும் கிடைக்க பெறுகிறது. 2 கொரிந்தியர் 5:17, யோவான் 1:12, யோவான் 14:6 இவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. யோவான் 1:12 பார்க்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் வச்சாங்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். யோவான் 14:6 இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் பழகணும்னா இயேசுவின் மூலமாக தான் முதலாவது அது உண்டாகிறது. அதனால தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு மனிதன் புது சிருஷ்டியாகிறான். யூ பிகம் அ நியூ கிரியேஷன். அந்த தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலை மாறி தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். என்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நமக்கு கிடைக்கிற முதல் காரியம், இந்த பழகுதலில் கிடைக்கிற முதல் காரியம், நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க நல்லா சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அதை பவுல் புது சிருஷ்டின்னு சொல்றாரு. புது சிருஷ்டி என்பது ஆதாம கடவுள் படைச்சார். அவனுக்கு ஒரு மகிமை இருந்துச்சு. ஆனால் அவன் அந்த மகிமை இழந்து போனான் பாவம் செய்தப்ப. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இப்பொழுது நமக்கு ஒரு புதிய மகிமை கொடுக்கப்படுகிறது. அது என்னவென்றால், கிறிஸ்துவே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நியூ கிரியேஷன். முதலாவது இந்த பழகுதல், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். இரண்டாவது, இந்த பழகுதல் எதன் மூலமாய் உண்டாகிறது? இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிறது. The second point is through the blood of Jesus. இயேசுவின் இரத்தம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. எப்படி இணைக்குது? எப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது. சில வசனங்களை குறித்து கொள்வோம். 1 யோவான் 1:7, எபிரேயர் 10:19, எபேசியர் 2:13. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் இரத்தம் எப்படி நம்மை தேவனண்டை சேர்க்கிறது என்றால், இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட உடனே நம்ம அவருடைய பிள்ளையாக மாறிட்டோம். பிள்ளையாக மாறின பிறகும் சில நேரங்களில் நாம் சில விஷயங்களில் தவறும் பொழுது, சில காரியங்களில் நாம் தவறும் பொழுது நமக்குள்ளார நம்ம தேவனோடு இருக்கிற உறவு உடைஞ்சு போயிடுறதில்ல. நல்லா கவனிங்க. அதனால தான் நம்மளை புது சிருஷ்டின்னு ஆண்டவர் சொன்னார். நான் எப்பயுமே சொல்லுவேன், கிறிஸ்துவ ஒரு மனிதன் விசுவாசிக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறுறான். சரிங்களா? அதுக்கு முன்னாடி அவன் ஒரு பன்றிக்குட்டியை போல இருக்கிறான், பாவத்தில், சேற்றில். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது வசனம் சொல்லுது புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா அவன் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி. அவனுக்கு அதுக்கப்புறம் சேறு பிடிக்காது, பாவம் பிடிக்காது, பாவத்தை வெறுக்கிறான். ஒரு புது விருப்பம், பரிசுத்தமாக வாழணும்னு விருப்பம், தேவனை பிரியப்படுத்தணும் விருப்பம். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யுதுன்னா, வழுக்கி ஒரு மண்ணில் சேத்துல விழுந்துருது. ஆடுக்கும் பன்னிக்கும் வித்தியாசம் என்னன்னா, பன்னிக்குட்டி சேத்தை என்ஜாய் பண்ணும், ஆனால் ஆட்டுக்குட்டி அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கும். டோன்ட் என்ஜாய் சீன். அப்போ நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ஆட்டுக்குட்டி சேற்றில் விழுவதனால்
ஒரு நாளும் அது பன்றி குட்டியாக ஆக போவது கிடையாது. ஆனால் பிசாசு நிறைய பேர் இதில் தான் ஏமாற்றி வச்சுருக்கிறான். என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த பாவம் பண்ணிட்டேன், இதில் விழுந்துட்டேன், அதில் பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா, உனக்கு உன் ஜபத்துக்கு வெயிட் இருக்குதா? அப்போ ஒரு குற்ற மனசாட்சி, கில்ட்டி கான்ஷியன்ஸ், கில்ட். அதனால தான் இயேசுவின் ரத்தம் தேவனோடு பழகிறதுக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும் போது இங்கே வேதம் சொல்லுகிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் நமக்கு என்ன கிடைக்குது? இயேசுவின் ரத்தத்தினால் சொல்லுங்க, எனக்கு தைரியம் உண்டு. எப்படி ஜெபிக்கணும்? தைரியமா ஜெபிக்கணும். ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு தைரியமா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் தவறினதினால் நாம் புது சிருஷ்டி என்கிற நிலையிலிருந்து பழைய சிருஷ்டியாய் மாறி போவது கிடையாது, மாற முடியாது, மாறப்போவது இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற வரைக்கும் நம்ம புது சிருஷ்டி தான். ஆனால் அந்த கரையை கழுவுவதற்கு இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. அதனால் இந்த ஜெப நேரத்தில் போய் உட்காரும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும் என்றால் இது பிசாசு கொடுக்குற எண்ணங்கள். அதை நம்பி நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போய் என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் எங்கே கேட்க போகிறார் அப்படி இல்லாமல், ரத்தத்தினால் ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், உம்முடைய ரத்தத்தினால் நான் சுத்திகரிக்கப்படுகிறேன், உம்முடைய ரத்தத்தினால் நான் கழுவப்படுவதனால் நான் தைரியமாய் வருகிறேன். எங்கேயா? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள. அந்த காலத்தில் நினச்சி கூட பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவையே பயந்துக்கிட்டே போவார். ஆனால் நம்ம இரத்தத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது தைரியமாய் ஜெபிக்க முடியும். இந்த வருஷம் தைரியமாக ஜெபம் பண்ணுங்க. அப்படியே ரத்தம் நமக்கு அந்த பழக்கத்தை கொடுக்குது, கடவுளோட பழகிறது. எபேசியர் 2:13 அதை தான் சொல்லுகிறது. தூரமாக இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே அவருக்கு சமீபமாய் கொண்டு வந்தார். பியூட்டிஃபுல். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு பேர் பிள்ளைகள். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படும் போது நமக்கு ஒரு பேர் இருக்கு, பரிசுத்தவான்கள். ராமன் சொல்லுங்க, முதல்ல நமக்கு என்ன ஸ்தானம் கிடைக்குது? பிள்ளைகள். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு தடவை சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டதுனால் பரிசுத்தவானா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படியெல்லாம் யோசிச்சா ரொம்ப பெருமை வந்துடுங்க. எப்படிங்க பெருமை வரும்? நன்றி தான் வரும். ஆமென். நன்றி தான் வரும். நன்றி தான் அதிகமாக வரும். இதெல்லாம் விளங்காதவங்களுக்கு தான் அந்த சுய நீதியில் பெருமை இருக்கும். அவர் ரத்தத்தினால தான் எனக்கு நீதின்னு தெரிஞ்சவங்களுக்கு நன்றி தான் அதிகமாக இருக்கும். பவுல் சொல்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். வாட் அ ஸ்டேட்மெண்ட், வாட் அ ரெவலேஷன். மூன்றாவது பார்க்கிறோம், த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். தேவனோட அந்த பழக்கம் எப்படி உண்டாகுதுன்னா, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக. முதலாவது த்ரூ கிரைஸ்ட், ரெண்டாவது த்ரூ த பிளட், மூன்றாவது த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் பாருங்க. ரோமர் 8:15 நாம் வாசிக்க கேட்போம். லெட் அஸ் ரீட் Romans 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இங்கே தேவனோடு ஒரு பழக்கம் உண்டாகுது. இந்த பழக்கத்தில் நமக்கு ஒரு அருமையான பழக்கத்தை யார் உண்டு பண்ணுறாருன்னா, ஆவியானவர் மூலமாக ஆவியானவர் நமக்கு உண்டு பண்ணுறாரு. ஆவியானவர் என்ன உண்டு பண்ணுறாரா? த ஹோலி ஸ்பிரிட், த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் மீண்டும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 2 ஆவி. முதலாவது என்ன ஆவி? அடிமை ஆவி. இன்னொன்று என்ன ஆவி? புத்திர சுவிகாரம்.
அடிமை ஆவின்னா என்ன அர்த்தம்னா, அடிமைக்கு என்ன இருக்குன்னா பயம் இருக்குதான். ஒரு அடிமை மனசில் என்ன இருக்கும்? இப்போ நம்ம ஊர்லலாம் அடிமை கிடையாது பாருங்கள். இந்த காலத்தில் அடிமைகளாக அப்படி ட்ரீட் பண்ண முடியாது, சட்டங்கள்லாம் மாறிடுச்சு. அந்த காலத்துலலாம் அடிமைகள் இருந்தார்கள். அடிமை என்னதான் வேலை செஞ்சாலும் அந்த எஜமான் என்ன நினைக்கிறானோ, பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறானோ, அதை வாங்கிட்டு அமைதலாக போயிட்டே இருக்கணும். எனக்கு இவ்வளோ கிடைக்கும்னு எதிர்பார்த்து அப்படி வாழ முடியாது. அவர் என்ன போடுறாரோ, பிச்சை போடுற மாதிரி போடுவார், அதை வாங்கிட்டு போயிடுவேன். அதுதான் அடிமையின் எண்ணம். நம்ம தகுதிக்கு நமக்கு இதெல்லாம், இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்குமா, இந்த நன்மையெல்லாம் கிடைக்குமா, இது அடிமை சிந்தை. ஆண்டவரே, ஏதோ ஆண்டவர் போட்ட பிச்சை, சில சொல்லுவாங்க தெரியுமா, ஆண்டவன் போட்ட பிச்சை. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நமக்கு வாயில் வரவே கூடாது. இது வருதுன்னா காரணம் என்னென்னா, நமக்கு இன்னும் அந்த அடிமைத்தனத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாரு, நம்மளை இப்போ பிள்ளைகளாக மாற்றிட்டாரு அப்படின்ற அந்த வெளிப்பாடு இல்லாதவங்க தான் இதை மாதிரி பேசுவாங்க. இந்த வெளிப்பாடு வரும் பொழுது நாம் பிள்ளைகளாகிறது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிறோம். அது மாத்திரம் அல்ல, இங்கே நம்ம பார்க்குறோம் ஆவியானவர் நம்மளை எப்படி மாற்றுறாராம், ஹேர்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் மாற்றுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. இன்னொரு தடவை சொல்லுங்க, நான் தேவனுடைய சுதந்திரவாளி. இன்னொரு தடவை சொல்லுங்க. நமக்கு தெரிய வேண்டிய காரியம், எதெல்லாம் எனக்கு சொந்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம், நமக்கு நினைவுபடுத்துகிற விஷயம் என்னென்னா, நீ அடிமை கிடையாது, நீ சுதந்திரவாளியாக இருக்கிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உன் அப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறாய், பிதா தகப்பனுடைய மகனாய் இருக்கிறாய், மகளாய் இருக்கிறாய். ஆகையினால் இயேசுவின் நிமித்தமாக தகப்பனுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் மகனுக்கு சொந்தம், மகளுக்கு சொந்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசு எனக்காக சிலுவையில் செலுத்தின கிரயத்தினால் எனக்கு சொந்தமான நீதியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், எனக்கு சொந்தமான சுகத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், எனக்கு சொந்தமான பரிசுத்தத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இது நமக்கு வெளிப்பாடு வரணும். யோவான்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ரெவலேஷனில் ஃப்ளோ ஆகிறாரு. 1 யோவான்லாம் வாசித்தோன்னா வசனம் சொல்லுது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். காரணம் என்னன்னா, அந்த பாவம் செய்யான்ற வார்த்தை கிரேக்கத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, ஹபிச்சுவலி சின், வழக்கமாக பாவத்திலேயே வாழ மாட்டான். காரணம், தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய டிஎன்ஏ இயேசுக்குள்ள அந்த அதே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்க அறிக்கை பண்ண இயேசுவையே பரிசுத்தமாக வாழ உதவி செய்தவர், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது எனப்படும்னு மரியாளுக்கு ஏன் சொல்லப்பட்டது? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அதனால தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. சுதந்திரிக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நானும் அறிக்கையெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், பாவ அறிக்கையில் விசுவாச அறிக்கை. பாவத்தை அறிக்கை பண்ணக்கூடாதா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, அதுலேயே வாழக்கூடாது. சில சொல்லுவாங்க, விசுவாச அறிக்கை கூட நான் பண்ணி பார்த்துட்டேன், இன்னும் சில மலையெல்லாம் அசைய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மலை அசைகிறத அடிப்படையில் நம்ம விசுவாசம் இல்லை, நம்முடைய மனதில் நாம் யார் என்பதை முதலாவது நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். அதாவது, நான் சொல்லி பார்த்துட்டேன், இன்னும் நடக்கலை, இன்னும் அசையலை அப்படின்னு சொல்கிறோன்னா, இன்னும் நமக்கே நம்ம யாருன்றது இன்னும் முழுசாக விளங்கலை. விளங்கிருச்சுன்னா நமக்கு அந்த சந்தேகமே வராது. நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன்.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் அவருக்குள்ள ஆமேன் என்றும் இருக்கிறது. விசுவாசித்தேன், ஆகையினால் நான் பேசுகிறேன். விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கிறாரு. ஆவியானவர் மூலமா நான் தேவனோடு பழகுகிறேன். சுதந்திரவாளியாய் பழகுகிறேன். சுதந்திரவாளி. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய சுதந்திரவாளி. 3 வார்த்தைகள். கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் நாம் பரிசுத்தவான்கள். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இந்த மாதிரி செய்தியெல்லாம், இந்த மாதிரி சத்தியம்லாம் உண்மையாலுமே இதில் நம்ம ஊறணும். ராமன் சொல்லுங்க. ஊறணும்னு என்னென்னா, இதை போய் உட்காந்து நைட்டு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி இதுக்குன்னு 1 மணி நேரம் உட்காந்து நம்ம சிந்தையை போட்டு இதுக்குள்ளார தோய்த்து எடுக்கணும். இதை நம்ம அறிக்கை செய்யணும். காலையில் எழும்புனா இதை நம்ம அறிக்கை செய்யணும். இதற்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது அனுபவமாய் மாறுகிறது. Praise the Lord. அவங்க சொல்கிறேன், 2024 மற்ற எல்லா வருஷங்களை விட இந்த வருஷம் தேவனோடு நீங்கள் மிகவும் நெருங்கி பழகுகிற ஆண்டாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஐ திங்க் that's the greatest thing. அதுதான் மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. You're going to be in communion with God. ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸோ பரிசுத்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்கு சப்ஜெக்டாக இருக்கிறார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் தேவனோடு பழகணும்னா அதிகமாக நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கிற நட்புறவு. 2 கொரிந்தியர் 13:14 வாசிங்க. 2 Corinthians 13 அந்த லாஸ்ட் வேர்ஸ், கடைசி வசனத்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். இது எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? இந்த ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கையை ஊற்றி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே, இது பைபிளில் இருக்குது. இது ஏதோ போதர்மார்கள் இல்லை சர்ச் லீடர்ஸ் அவங்களே நினச்சி சொல்கிறதில்ல. இது பைபிளில் இருக்கிற ஒரு வசனம். இதில் இந்த கடைசி வாக்கியத்தை கவனிக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், கம்யூனியன், பழகுதல் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. பவுல் விரும்புகிற ஒரு காரியம், கொரிந்து சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களும், எல்லா விசுவாசிகளும், ஃப்ரம் ஆல்பபெட் A to ஆல்பபெட் Z, எல்லா விசுவாசிகளும், 10 வருஷமா இருக்கவங்க நேற்று வந்த விசுவாசி வரைக்கும் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் வாழ அவர் விரும்பினார். அது பவுலுடைய விருப்பம் அல்ல, அது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். தேவனோடு நம்ம பழகணும்னா எப்படி நம்ம பழக முடியும்னா, ஆவியானவரோட நம்ம ஐக்கியப்படணும். எப்படி ஆவியானவரோட ஐக்கியப்படுறது? ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்றால், நம்பர் 1, ரெக்கக்னைஸ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை கவனிக்க வேண்டும், கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு தடவை சொல்லுங்க. சில நேரத்தில் சிலர் அதாவது கல்யாணத்துக்கு நான் முடிஞ்சிட்டு அப்புறம் கோச்சிப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு சரியாக கவனிக்கவே இல்லைங்க, எங்களுக்கு பாயாசம் கொடுக்கல, எங்களுக்கு வாங்கன்னு சொல்லலை. வரும்போது நம்ம கலாச்சாரத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, கவனிக்கலை. என்னதான் பார்த்துக்கிட்டே போனார், ஆனால் ஒரு சிரிக்காம கூட போயிட்டாரு, கவனிக்கலை. இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆவியானவர் நம்மளை பற்றி எழுதணுன்னா பக்கமாக போயிட்டே இருக்கும். அது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்டு
2024 ஆவியானவர் அப்படி ஃபீல் பண்ண நம்ம விட போறதே கிடையாது. ரெக்கக்னைஸ் த ஹோலி ஸ்பிரிட். நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல நீங்க போகும்போது ஆவியானவரை நம்ம டேக் ஃபார் கிராண்டடாக வச்சுருக்கோம் நிறைய நேரத்தில். அப்படி இல்லாமல் ஆவியானவரே என் கூட வாங்க, போகிறோம், ஆவியானவரே ப்ரெசன்ஸ் எனக்கு வேண்டும். காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஆவியானவரே நான் காலையில் எழுந்திருக்கும் போது எப்பொழுதும் என்ன செய்கிறதுனா மனைவிக்கு குட் மார்னிங் சொல்லுவேன், தினைக்கும் சொல்லிடுவேன். ஆனால் ஒருவேளை அவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா நான் போய் அந்த கர்ட்டனை திறப்பேன், ஜன்னல் வழியாக நல்ல ஒரு அதிகாலை சூரியனை அல்லது அந்த அதிகாலை காட்சியை பார்த்துட்டு அந்த வானத்தை பார்த்து சொல்லுவேன். அவர் நமக்குள்ளார தான் இருக்கிறாரு, ஆனால் வானத்தில் அழகாக இருக்குல்ல எல்லாம் சிருஷ்டிப்பு பார்த்து சொல்லுவேன், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், ஹல்லேலூயா. அவரை கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், எல்லா நேரத்துலையும் பேசலாம். நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் மாத்திரம்தான் ஆவியானவர்கிட்ட பேசணும் அப்படின்னு கிடையாது. சந்தோஷமாக இருக்கும்போது சொல்லுங்கள், ஆவியானவரை என்ன சந்தோஷமாக வச்சுருக்கிறீங்களே, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி சொல்கிறேன். சில நேரத்தில் மனசு கஷ்டமாக இருக்குதா சொல்லுங்கள். சிலர் சொல்லுவாங்க, நீ மனசு கஷ்டமாக இருக்குன்னு அவங்களே பேசிப்பாங்க. அப்படி பேசிக்காதீங்க. ஆவியானவரே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் லோவாக இருக்குது, கொஞ்சம் டவுனாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் அவர் கொடுப்பாரு, ஏதாவது ஒரு பாடலை உங்களுக்குள்ளார கொடுப்பாரு, ஏதோ ஒரு வாக்கு தத்தத்தை என்னைக்கும் ஆண்டவர் கொடுத்ததை உங்களுக்கு கொடுப்பாரு. It's an amazing experience to recognize the Holy Spirit always. அவர் இந்த இடத்திலே நம் நடுவில் இருக்கிறார். Hallelujah. Recognize the Holy Spirit. இந்த வருஷத்தில் இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஒரு முடிவு எடுக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் என்னால் இயன்ற வரைக்கும் ஆவியானவரை நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்கள், ஆவியானவரே, வலது இதயத்தின் மேலே வச்சு சொல்லுங்கள், ஆவியானவரே ஐ ரெக்கக்னைஸ் யூ. ஆவியானவரே உம்மை கவனித்து கொள்கிறேன், உங்கள் ப்ரெசன்ஸ்க்காக நன்றி. சொல்லுங்கள், ஆவியானவரே எனக்குள்ளே இருக்கிறவரே, நான் சந்தோஷப்படணும்னு விரும்புகிறவரே, நான் சந்தோஷப்படுறதுல சந்தோஷப்படுகிறவரே, உம்மை நேசிக்கிற ஆவியானவரே. நீங்கள் பாருங்க, இந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவர் ப்ரெசன்ஸை எத்தனை பேர் உணர்றீங்க? அதனால அவர் பேர் கம்ஃபர்டர். பேரே கம்ஃபர்டர், தேற்றரவாளன். ஹல்லேலூயா. தேற்றரவாளன், பியூட்டிஃபுல். ரெண்டாவது காரியம், ஓகே, பாருங்க, அவர் அடையாளம் கண்டு கொண்டோன்றதுக்காக தான் அவர் இயேசு கிறிஸ்து மேலே வரும்போது எப்படி வந்தார்னா புறாவாக வந்தார். ஆவியான வடிவமே கிடையாது, ஆனால் புறாவாக வந்தார். சீஷர்கள் மேலே வந்தப்போ அக்கினியாக வந்தார். ஒரு தடவை தான் அப்படி வந்தார். ஒரு தடவை இயேசு கிறிஸ்து மேலே புறாவாக வந்தார், ஒரு தடவை சீஷர்கள் மேலே எப்படி வந்தார்? அக்கினியாக வந்தார். ஏன்? ஆவியானவருக்கு வடிவமே இல்லாதவர், பிதாவானவர் மகிமையாக இருக்கிறவர், கிறிஸ்து சரீரத்தில் வந்தவர், ஆவியான வடிவில்லாதவராக இருக்கிறவர். ஆனால் ஏன் வந்தார்? இயேசு ஆவியானவர் எப்பயுமே ரெக்கக்னைஸ் பண்ணார். சீஷர்கள் எப்பொழுதும் ஆவியானவர் ரெக்கக்னைஸ் பண்ண கற்றுக்கொண்டாங்க. நாமும் ஆவியானவர் எப்பொழுதும் கவனித்து கொள்ள வேண்டும். லைஃபே ஷிஃப்ட் ஆயிரும், அடுத்த லெவலுக்கு பாருங்க இந்த வருஷம். ஓகே, ரெண்டாவது, ஆவியின் பாடல்களை பாடணும். எபேசியர் 5:18-19 குறித்து கொள்ளுங்க. நம் நேரம் இல்லை, அதனால் வாசிக்கல. சிங் சாங்ஸ் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட். தமிழில் ஞானப்பாட்டுன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். ஞானப்பாட்டை பாடுங்கன்னு சொல்லிட்டு, ஞானம் வந்த பிறகு தான் பாட்டு பாடணும் அப்படி அர்த்தம் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், ஆவிக்குரிய பாடல்கள், அது ஆவியானவரை பற்றிய பாடல்கள். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இல்லை அந்த மாதிரி பாட்டு.
நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே. Holy Ghost, நீர் போதுமே. ஆவியானவரே பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உம் பிரசன்னம் ஒன்றே என் ஏக்கமையா. உம் சமூகம் ஒன்றே என் நிழலையா. உம்மை ஆராதிப்பேன் ஏசையா, முழு மனதோடு ஆராதிப்பேன். ஆமென். இப்படி பிரசன்ஸை பற்றி, அனாயிண்டிங்கை பற்றி, ஆவியானவரை பற்றி பாடல்களை அடிக்கடி பாடுங்க. இதை நீங்கள் பாட பாட என்ன நடக்கும்னா, ஆவியானவரோடு நீங்கள் பழகுகிற அந்த அனுபவம் அதிகமாகும். இப்போ பாருங்களேன், அப்படி பாடுறோமா, பாருங்க, ஆவியானவர் இங்கே பரலோகத்துலேருந்துலாம் இறங்கி வரல, நமக்குள்ளார தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன நடக்குதுன்னா, ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள், நதிகள் புறப்படுகிறது. ஒவ்வொருவருக்குள்ளார இருக்கிற ஆவியானவர் அப்படியே என்ன செய்கிறாருன்னா, ஒரு ராட்சதன் மாதிரி எழும்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவரை ஜாக் இன் த பாக்ஸ் மாதிரி அடைச்சி வைக்கிறதுனாலும் விசுவாசி கையில் தான் இருக்கு. ஆவியானவரை உற்சாகப்படுத்தி அவரை நமக்குள்ள அப்படியே எழும்பி வர செய்கிறதும் நம்ம கையில் தான் இருக்கு. அதனால தான் உனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்றார். மூன்றாவதாக, ஆவியானவர் நம்மை வழி நடத்த அவர் சத்தத்தை கவனிக்கணும். Allow the Spirit to guide you by listening to His voice. 1 யோவான் 2:20-27 நம்ம பார்க்கும்போது, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த வசனத்தை யோவான் எழுதும்போது ஆவியானவர், அந்த அபிஷேகம், அங்ஷன்னு போட்டிருக்கு ஆங்கிலத்தில், அந்த அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கு. அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ சிலர் இந்த வசனத்தை சரியாக புரிஞ்சுக்காதவங்க இதை எடுத்துகிட்டு, எனக்கு சர்ச்சு வேணாம், ஒன்று வேணாம், யாரும் என்னை போதிக்க வேணாம். ஏன்னா வசனம் என்ன சொல்லுது, ஆவியானவரை எனக்கு எல்லாமே டைரெக்டாக ஹெவன்லேருந்து போதிக்கிறார். that's not the meaning of the word. இந்த வசனத்தின் அர்த்தம் அது கிடையாது. ஆவியானுடைய பிரதான வேலை, இயேசு ஒரு பெரிய போதகராக இருந்தார். அவர் நல்ல போதகர்னு அழைக்கிறாங்க. அவர் கடந்து சென்ற பொழுது சீஷர்கள் எல்லாம் ரொம்ப அங்கலாய்க்கிறாங்க. அப்போ சீஷர்களை என்கரேஜ் பண்ண சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நான் போன ஆவியானவர் வந்து எல்லா காரியங்களை குறித்து உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார், டீச் பண்ணுவார், போதிப்பார். அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆவியானவரை ஒரு டீச்சராக அறிமுகப்படுத்துகிறார். ஆவியானவர் தான் இன்றைக்கும் சபைக்கு பேசுகிறார், சபைக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன். ஆமாம், அப்போ சபையை வேணான்னு சொல்லிட்டு ஆவியானவர் சொல்லலையே, சபைக்கு சொல்கிறாருன்னு சொல்லுது.
ஒவ்வொரு தனி நபருக்கும் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களிலே நம்மை அவர் வழி நடத்துகிறார், வழி நடத்த விரும்புகிறார். எப்படியெல்லாம் ஆவியான நடத்துவார்? அவரோட பழகணும்னா பார்த்தீங்கன்னா வசனத்தின் மூலமாக. ஆவியானவருடைய மொழிகள் வேற என்ன? நம்முடைய உள்ளத்தில் இருந்து இன்னர் விட்னஸ், நமக்குள்ளே இருந்து ஆவியான ஒரு சமாதானத்தை கொடுத்து ஒரு காரியத்தை செய்யணுமா இல்லையான்றதை அதை வச்சு நமக்கு நடத்துவார். தரிசனங்கள் மூலமாய் நடத்துவார், சொப்பனங்கள் மூலமாய் நடத்துவார். Don't take your dreams and visions lightly. The Holy Spirit can guide you. ஆவியானவர் அந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமா உங்களை நடத்துவார். ஓ ஹalleluya, he leads. சில நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ளார இருந்து சில விஷயங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார் என்றால் அதிலே நாம் செயல்படும் போது நிச்சயமாக அங்கே கிரியைகள் நடக்கும். அவரோட நம்ம பழகிறதுல க்ளோஸாக போகிறதுக்கு இவைகளெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். இவைகள் வழி ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். ஸோ ஸ்பெண்ட் டைம் ப்ரேயிங் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே ஜெபிக்கிறது, அந்நிய பாஷைகளில் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஜெபிக்கிறோமோ இந்த அனுபவங்கள் நமக்கு அதிகமாகும். இந்த தரிசனங்கள், இந்த சொப்பனங்கள், வசனத்திலிருந்து நமக்கு வெளிப்பாடு, உள்ளத்திலிருந்து ஆவியான நம்மை நடத்துகிற அந்த நேவிகேஷன், இதெல்லாம் டங்ஸில் நிறைய ஜெபிக்கிறது மூலமாக உண்டாகும். ஆவியானவரோடு நம்ம பழக பழக நமக்கு நன்மை வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த நன்மை எப்படிப்பட்ட நன்மை பாருங்க. அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோபு 22 அதிகாரத்தில் 25 வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். அப்படின்னா ஆவியானவரோட பழகி பழகி அவரே நமக்கு பியோர் கோல்டு மாதிரி விலையேற பெற்றவராய் நமக்கு மாறி விடுகிறார். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஃபெலோஷிப், அதனுடைய ரிசல்ட் பாருங்க. நன்மை வருது, எப்படி வருது? 24 வாசிங்க. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த நன்மை. இது ஒரு நன்மை. ஆசீர்வாதங்களும் செழிப்பும் நன்மையும் தூளை போல, இங்கிலீஷில் டஸ்ட்னு போட்டிருக்கு. தூசி எங்கே ஒட்டோம்னா காலுக்கு அடியில் தான் ஒட்டும். உலகத்தின் மனிதர்கள் எதை மேன்மை என்று நினைக்கிறார்களோ தேவனோடு பழகிறவனுக்கு அது அற்பமான ஒரு காரியமாய் அவனுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக அந்த காரியத்தை தருவார். அது நன்மையாக இருக்கட்டும், அது சுகமாக இருக்கட்டும், அது பலனாக இருக்கட்டும், அது உயர்வாக இருக்கட்டும், கர்த்தர் நன்மையை உங்களுக்கு உண்டாக பண்ணுவார். சமாதானத்தை தருவார். அவரோட நம்ம சமாதானமாக இருப்போம் போதும். ஆவியானவரோட நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தாலே, அந்த பழக்கத்தில் நம்ம இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் சமாதானம் குறையவே குறையாது. வீட்டில் இருக்கோம், குடும்பத்தில் இருக்கோம், வேலை ஸ்தலத்தில் இருக்கோம், நம் எல்லைகள் சமாதானம் உள்ளதாக இருக்கும். நன்மைகளை நீங்கள் தேடி போக மாட்டீர்கள். இந்த வருஷம் நன்மை உங்களை தேடி வரும். உங்கள் எல்லைகளை தேடி வரும். உங்கள் வீட்டு எண்ணெய் தேடி வரும். ஓ ஹalleluya. அப்படியே இருக்கிற இடத்துல எழும்பி நிற்கலாமா? லெட்ஸ் ப்ரே. ஹalleluya. கர்த்தர் கொடுத்த அப்படியே வார்த்தைகளை இந்த நாள் நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். ஒரு 2 நிமிஷங்கள் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளில் அப்படியே பேசுங்க. ஓ ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி lift your voice and pray in the spirit. hallelujah. ribalaga shakarianto roboko sekerebe lekerebo kabaratalara. hallelujah. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எழும்பி வரும்படியாக ஆனல் மூட்டுங்க. இந்த அட்மாஸ்பியர் முழுவதும் தேவ மகிமையினால் நிரம்பப்பட்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. Hallelujah. Regabaga Santa Lebo Korobo Sekere. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Jesus. Thank you, Jesus. பரிசுத்த ஆவியில நிரம்ப 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 நன்றி ராஜா. கர்த்தர் உங்களை செட் அபார்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களை சார்ந்திருக்கிற, உங்களை சூழ்ந்திருக்கிற மற்ற மனிதர்கள் நடுவில் இருந்து, ஓ ஹல்லேலூயா, உங்களோட வேலை செய்கிறவர்கள் மத்தியிலிருந்து, உங்களோட பழகுகிறவர்கள் மத்தியிலிருந்து பரிசுத்த ஆவியானவரோட நீங்க பழக 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 அவர் உங்களை அப்படியே வேறு பிரித்து மேலே எழுப்புகிறத நான் பார்க்கிறேன். In the name of Jesus, it will happen this year. இந்த ஆண்டில கர்த்தர் அதை செய்றாரு. ஹல்லேலூயா. கபகரபகசியந்தரபே. Thank you, Jesus. ஹல்லேலூயா. தன் சகோதரருக்குள்ளே வித்தியாசமா இருந்தவன் என்று யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டானுச்சு. விசேஷமானவன் யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டானுச்சு. அதுக்கு காரணம் என்ன? தேவனோடு அவன் பழகுகிறவனா இருந்தான். வானம் திறக்கப்படுகிற நேரம் இந்த நேரம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி நன்றி நன்றி. ராஜ மேன்மையை தர்றேன்னு சொல்றாரு. யாருக்கும் அந்த இடத்துல ராஜ மேன்மை உண்டாகிறது. ரிசீவ் அத்தாரிட்டி. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப அதிகாரத்தை கட்டவிழ்கிறாரு. முத்திரை மோதிரமாக உங்க விரல்ல, உங்க ஆவியில் அவர் இறங்கி வருகிறார். முத்திரை மோதிரம். ரிசீவ் that anointing. authority authority authority. அதிகாரம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகள் மேல அதிகாரம், சவால்கள் மேல அதிகாரம், இயேசுவின் நாமத்தினால வியாதிகள் மேல அதிகாரம். ஓ ஹல்லேலூயா. ஐஸ்வரியத்தின் மேல அதிகாரம் கர்த்தருடைய நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. That authority, receive it in the name of Jesus. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.